சொல்லு சொல்லு. என்ன அங்கிள் ஃபீல் பண்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம் அங்கிள்? சார்லி கிக்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா? ஆமா தெரியுமே, ஷூட் பண்ணிட்டாங்களே. ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்ற? ஆமா அங்கிள், அவரை ஷூட் பண்ணது நல்லது. நல்லதா? ஏன் அப்படி சொல்ற? அங்கிள் அவரு LGBTQக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அங்கிள். சப்போர்ட் பண்ண மாட்டாரு, ஆமா. ஆனா அதுதானே அங்கிள் உண்மை. அது அவங்க உடம்பு, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அங்கிள். என்ன நீ சொல்ற? இது அவங்க உடம்பு தான், ஆனா அவங்க உருவாக்குன உடம்பா? நம்மளே நம்ம உடம்ப உருவாக்கிக்கிட்டோமா? இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த உடம்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுள் உருவாக்கி இருக்காருல்ல. ஆமா, ஏசப்பா உருவாக்கி இருக்காருல்ல. அந்த உடம்ப அவர் எந்த நோக்கத்துக்காக உருவாக்குனாரோ அதை வச்சு அது அப்படி நடந்தாதான் நம்மளுக்கு நல்லது. ஓஹோ, இததான் சார்லி கிக்ஸ் கண்டிச்சு சொன்னார். சரி, ஆனா பாத்தியா, ஏசப்பாக்கு பிடிச்சத சொன்னா உலகத்துக்கு பிடிக்கல. ஆனா இப்ப நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, எல்லாருக்கும் ஏசப்பாக்கு பிடிக்காத செய்யறவங்கள சப்போர்ட் பண்ற. ஆனா அவங்கள நேசிக்கணும் தான். ஆனா அவங்க தப்பான பாதையில போனாருன்னா அப்ப சார்லி கிக் நல்லது தானே பண்ணிருக்காரு. ஆமா அங்கிள், நீங்க சொன்னது உண்மைதான் அங்கிள். அப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இல்லையா அங்கிள்? எல்லாமே நம்மளே தானா உருவாக்கிக்கிறது தான். இயற்கையாவே எல்லா உடம்பும் அப்படி கிடையாது, தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா அங்கிள்? ஆனா சார்லி கிக்லாம் இததான் தெளிவா அப்பாலஜெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தெளிவா சொன்னாரு. பாரு, எல்லாருமே அவர் சுட்டுட்டாங்க, எல்லாருமே அவர் வெறுத்தாங்க நிறைய பேரு, அதனால சுட்டுட்டாங்க. பாவம் அங்கிள், இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இனிமே நானும் அதை ஃபாலோ பண்றேன். நாமளும் சார்லி கிக் மாதிரியே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லி இது தப்பு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா அங்கிள், இத பாக்குற குட்டீஸ் நீங்களும் இத சொல்லுங்க, சரியா? LGBTQ தப்பு, டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. only male and female மட்டும்தான். வெரி குட், சூப்பர். ஓகே அங்கிள், பை அங்கிள். அங்கிள் சொல்லுங்க. என்ன அங்கிள் அழுதுட்டே இருக்கீங்க? ரொம்ப ஒரே கவலையா இருக்கு. ஏன் அங்கிள்? சார்லி கேக்னு சொல்லிட்டு அழகா ஏசப்பா பத்தி சொன்னவரை சுட்டு கொன்னுட்டாங்க. ஆமா அங்கிள், சார்லி கேக் எனக்கு தெரியுமே. எவ்வளவு பாவமா இருக்குல்ல? பாவம்லாம் இல்ல அங்கிள். பாவம் இல்லையா? ஏன்? ஏன்னா அவரு வயித்துல வளரக்கூடிய குழந்தைய சாகடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அங்கிள்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சரி, ஒரு குழந்தைய தப்பு, மனுஷனை கொல்ற தப்பு தானே அங்கிள்? வயித்துல வளர்றது மனுஷனே இல்ல. மனுஷனே இல்லையா? ஆமா. அப்ப எப்ப மனுஷனா மாறும்? அது வயித்துல இருந்து பெருசான பிறகுதான் மனுஷனா மாறும். இது என்ன இது? அறிவு சயின்ஸ போய் படிச்சு பாரு. குழந்தைய இருக்கும் போதே கடவுளுடைய சாயல் அந்த குழந்தைக்கு இருக்கு. அதாவது அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போதே அதுவும் ஒரு சோல் தானே, அதுவும் ஒரு ஆத்மா தானே. அதுக்குள்ள ஏசப்பாவோட சாயல் இருக்குல்ல, அப்ப அதுவும் ஒரு மனுஷன் தான். அப்படியே அங்கிள், அவங்க உடம்பு அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்கிறதும் அழிக்காததும் அவங்க விருப்பம். இவரே அங்கிள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? அப்படியா? அப்ப குழந்தை வரணும் அப்படின்றத யார் முடிவு பண்ணா? அவங்கள டிசைன் பண்ணி என் வயிற்றுல இப்படி குழந்தை வரணும்னு அவங்களே முடிவு பண்ணாங்களா? அப்ப இந்த குழந்தை வர்றது, இந்த சிஸ்டம்லாம் யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது? யார் நம்மளுக்கு கிரியேட் பண்ணது? கடவுள் தானே கிரியேட் பண்ணாரு. ஆமா அங்கிள். அப்ப ஒரு உயிர் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குன்னா அது உயிர் தான். யார் கொடுத்த உயிர்? கடவுள் கொடுத்த உயிர். ஏசப்பா கொடுத்த உயிரை அது கொல்லக்கூடாது. ஓகே, அது வயிற்றுக்குள்ள இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி அது மனுஷன் தான். அப்ப அது நம்ம கொல்லக்கூடாது தானே. இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு அங்கிள். இத பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களே, நீங்களும் உங்க பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி வளருங்க.